கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம்லாம் 9ஆம் இடம் தான். திடீர் ராஜயோகம்னு சொல்லுவாங்களா, அப்பாவுடைய சொத்துக்கள், பூவி, நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு 10 பேருக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது, மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். ஏதாச்சும் உங்க மேல கேஸ் பிரச்சனை தான், அந்த வழக்கில் இப்ப எடுத்து நடத்தீங்க, அந்த வழக்கில் நீங்க ஜெயிப்பீங்க. நான் முதல் பலனே சொல்றேன். உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் சரி, இப்ப மேசராசியை ரிமூவ் பண்ணி பாருங்க, வழக்குல ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ எல்லாமே இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையில ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போறார். இடம், பூமி, வண்டி, வாகனம். இப்படி தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எடுத்து பாருங்க. 9ஆம் இடம் யாரு? தந்தை. அப்பாவுக்கு மெடிசன் செலவு பண்ணியிருப்போம். நம்ம மேல் படிப்பு, பட்ட படிப்பு, மேல வேலையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன்ல இதுல ஒரு தடங்களை கொடுத்துருக்கோம். நீங்க கேட்டுக்கங்க. மேசராசியை பொறுத்தவரை குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நல்லா பாருங்க, ஒரு கிரகம் பலவீனமாகும் போது இந்த பலவீனமான வீட்டுல ஒரு கிரகம் போய் இருந்தா அங்க பிரச்சனை தான். ஒண்ணு இல்லை, நீங்க முடியாம இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு போனா நீங்க அவங்க உங்களை நல்லா கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டாங்கல்ல. இது மாதிரிதான் இங்க நடந்துச்சு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பயிற்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பயிற்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பாரு. நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருளிய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் மேசராசி. எப்படி? கால சக்கரத்தின் 1வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, மேசராசில பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். இதுதான் இவங்கிட்ட பிடிச்ச விஷயமே. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எப்படி? தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எடுத்து பாருங்க, எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடையக்கூடிய சிந்தனை மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே பாருங்க மேசராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்லா பாருங்க. வருஷத்துல 121 நாட்கள் வந்து 120 நாள், மேக்சிமம் 120 நாள் கணக்குல எடுத்துக்கணும். 4 மாசம் குரு பகவான் வக்ரம் ஆவார். வருஷத்துல 4 மாசம். அதாவது நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி வக்ரம் ஆகி வக்ர நிவர்த்தி ஆன தேதி பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் மாசம் 11ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப எண்ணி பார்த்தா 121 நாட்கள் அவர் வக்ரத்துல இருந்தார். வக்ரம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, பின்னோக்கி நகர்ந்து போறது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கிரகம் முன்னாடி போனா அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பின்னோக்கி வருதோ நல்லா பாருங்க. ரிவர்ஸ்ல போனா எப்படி கரெக்டா போக முடியுமா? அதுக்கான பலன் தான் இங்க நடந்துச்சு மேசராசியை பொறுத்தவரை. சரி, என்னதான் பின்னோக்கி நடந்துச்சு, என்னதான் நமக்கு தடங்கள் வந்திருக்கும், தடங்களை என்ன கொடுத்துருப்பான்னு பார்ப்போமா? ஏன்னா வக்ரமான காலத்துல ஒரு தடங்களை கொடுக்கறதான் பார்க்கணும் ஒரு கிரகம். உங்களுக்கு பாருங்க, வெற்றி ஸ்தானத்துல இந்த குரு இருக்காரு. எப்படி? 3ஆம் இடத்துல வெற்றிகளை காட்டக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இங்க வெற்றி இருந்துச்சானா இல்ல, அதான் பலவீனம் ஆயிட்டாரு. அப்போ 4 மாசம், நான் சொல்றது நவம்பர் மாசத்துல இருந்து பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு தடங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்துக்கங்க. நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன்.
ஏன்னா ஒரு சில லக்கணத்துக்கு குரு யோகமா வருவாரு, ஒரு சில லக்கணத்துக்கு குரு பலவீனம் வருவார். ஏன்னா இனி எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. வெற்றியில குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா எந்த காரியம் வெற்றி வரணுங்க. சில பேருக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன மாதிரி பலவீனத்தை கொடுத்தாரு, அதுக்கான பதிவு தான் நான் சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏதோ வருமானம் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு தடங்கள் வந்துச்சா, நீங்க கேட்டு பாருங்க மேசராசி. ஆமான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு விரைய சனி வேற போனுச்சா, 7.5 சனியில என்ன போகுது, விரைய சனி. விரைய சனி பாருங்க, வயசு பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப சின்ன குழந்தையா இருக்கும்னா அவங்களுக்கு படிப்பு கல்வியில ஒரு தரங்களை கொடுக்கும், நீங்க எடுத்து பாத்துக்கங்க. இன்னும் பிறகரோட குழந்தைகள் வந்துச்சுன்னா பெற்றோருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த விரைய சனி. அதாவது சனி பகவான் கெட்டு போயிருந்தால், நான் எல்லாத்துக்குமே நான் கஷ்டம்னு சொல்ல கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம், இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குது. கர்மா காலங்கிறது வரக்கூடிய தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வரும்போது இது நடக்க போகுது, இந்த லக்கணத்துக்கு இது பகை கிரகமா இருக்கு, யோகமான கிரகமா இருக்கு, இது நடக்கும் நடக்காது எதை சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் அம்மன் அருள் டிவி என்ன சொல்றேன், ஒரு பொது பலனா பாருங்க, உங்க ஜாதக தசாபுத்தி எடுத்து மேட்ச் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம். ஏன்னா இனி வரக்கூடிய காலம் நான் வெற்றியா எது வந்தாலும் சரி, தடங்களை தாண்டி வெற்றி ஜெயிக்கக்கூடிய நேரத்தை நோக்கி நீ போகணும். ஏன்னா 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இந்த குரு உட்காந்துருக்காரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. எப்படி குரு எதெல்லாம் பலவீனம் ஆக்கியிருப்பார் எல்லாம் பாருங்க, எதெல்லாம் பலவீனத்தை கொடுத்தார். உங்க ராசி பிரகாரம் குரு 9ஆம் வீட்டு, 9ஆம் இடத்துல இருக்கு நம்முடைய தந்தை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம்லாம் 9ஆம் இடம் தான். திடீர் ராஜயோகம்னு சொல்லுவாங்களா, அப்பாவுடைய சொத்துக்கள், பூவி, நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு 10 பேருக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது, மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். எப்படி ஒரு பெரிய லெவலுக்கு போனா 9ஆம் இடம் வேணும், அதுக்கு அதிபதி குரு தான். அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு எப்படிப்பட்ட மருத்துவ செலவு வரும், இதை காட்டுறது 12ஆம் இடம் தான். விரயஸ்தானம் சொல்லுவாங்க, விரயஸ்தானம் சொல்லுவாங்க அந்த 12ஆம் இடத்தை. வெளிநாட சொல்லுவாங்க, வெளியூரை சொல்லுவாங்க. நம்ம நிம்மதியா தூங்குவோமா தூங்க மாட்டோம்னா அந்த 12ஆம் இடத்தை பார்க்கணும். எப்படி இதுக்கெல்லாம் அதிபதி குரு எங்க இருந்தாரு தெரியுமா, 3ஆம் இடத்துல போய் நின்றார். அப்ப இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குமான்னு கேட்டா பாதிக்கப்பட்டிருக்கும். 9ஆம் இடம் யாரு, தந்தை. அப்பாவுக்கு மெடிசன் செலவு பண்ணியிருப்போம். நம்ம மேல் படிப்பு, பட்ட படிப்பு, மேல வேலையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன்ல இதுல ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். நீங்க கேட்டுக்குங்க மேசராசியை பொறுத்தவரை. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ண ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த நல்ல விஷயம் தள்ளி தள்ளி போயிருக்கும். 2. அடுத்து பாருங்க, நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், குழப்பங்கள், தருமாற்றங்கள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் பலவீனமாச்சு, படுக்கறை சுகம் போய் மறையுது பார்த்தீங்களா, அங்கே மனைவி கணவன்ட்டு ஒரு மன வருத்தம் கண்டிப்பா வைக்கணும். திருமண தடை, காதல் திருமணம், இது மாதிரி ஒரு தடங்களை இந்த குரு பகவான் ஒரு சில பேருக்கு கொடுத்துருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது எல்லாமே நான் டேட் முதல்கொண்டு சொல்றேன். நவம்பர் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி தடங்களை எடுக்கக்கூடிய முயற்சியில நீங்க தடங்களை பாத்தீங்களா, அது தொழிலா, வேலையா, மனைவியா, கணவனா, இது ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சுங்க. இப்போ உடல் ரீதியா என்ன தாக்கத்தை கொடுத்துருவாரு, வீசிங் ப்ராப்ளம், சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, மூக்குல கட்டி, கொப்பளம், ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும் பாரு. அப்படி இல்லைன்னா நம்ம தொடைப்பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, கால் பகுதியில தொடைப்பகுதி, வயிறு சார்ந்த பகுதியில ஏதாச்சும் ஒரு மெடிசன் செலவு நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க. இல்லைன்னா காலில் ஏதாச்சும் ஒரு அடிபட்டிருக்கும், கால் சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு வேற செலவு நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா மேசராசி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, மேசராசி அப்பா இருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். யாரு, உங்க தந்தைக்கு. ஒரு குழந்தை மேசராசியில் பார்த்தீங்கன்னா உங்க தந்தைக்கு நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும், நிறைய ஒரு பலவீனத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கும். இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி பலவீனமா இங்க சரி தடை பண்ணிப்பார். படிப்பு கல்வியில மேசராசியை பொறுத்தவரை கண்டிப்பா 3ஆம் இடங்கிறது முயற்சி, படிப்பு, கல்வி ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். அடுத்து ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை, 3ஆம் இடங்கிறது வழக்கு காட்டக்கூடிய கிரகம், அதுவும் இங்க ஒரு தடங்களா இருக்கும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஏதோ ஒரு வழக்கு போயிருக்கு, அந்த வழக்குல ஜெயிக்க முடிஞ்சது, ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பீங்க. இதுதான் இங்க நடைமுறைக்கு இதுக்கு மாதிரி நடந்திருக்கும். இப்ப ஏன் நடக்காது, இனிமேல் தான் உங்களுக்கு விரைய சனியை பாதிக்காது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். 7.5 சனி விரைய சனி வந்தாலும் யாருடைய ஜாதகத்துக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறோ அவங்களுக்கு 7.5 சனி பாதிக்காது. குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார், சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நல்லா பாருங்க, ஒரு கிரகம் பலவீனமாகும் போது இந்த பலவீனமான வீட்டுல ஒரு கிரகம் போய் இருந்தா அங்க பிரச்சனை தான். ஒண்ணு இல்லை, நீங்க முடியாம இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு போனா நீங்க அவங்க உங்களை நல்லா கவனிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்கல்ல. இது மாதிரிதான் இங்க நடந்துச்சு. இப்ப பாருங்க, அவர் வக்ர நிவர்த்தியானால நிறைய நல்ல பலனை இப்ப கொடுக்க போறார். அவர் எங்கெல்லாம் பாக்குறாரோ அதுக்கெல்லாம் பலனா கொடுத்துவாரு. ஒண்ணும் இல்லை, இப்போ ஏதாச்சும் உங்க மேல கேஸ் பிரச்சனை இருந்தால் அந்த வழக்கில் இப்போ எடுத்து நடத்தீங்க, அந்த வழக்கில் நீங்க ஜெயிப்பீங்க. நான் முதல் பலனே சொல்றேன், உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் சரி, இப்போ மேசராசியை ரிமூவ் பண்ணி பாருங்க, வழக்குல ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, 11ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்போ எல்லாமே இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையில ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போறார். இடம், பூமி, வண்டி, வாகனம்,
இது வாங்குறது பண்றது எல்லாமே இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல இனிமே குரு பகவான் நல்ல ஒரு பலத்துல இருப்பார். நீங்க உங்களை வாங்க வைப்பார். அதெல்லாம் காசு பணத்தை போட வைப்பார். சொகுசு காரு சொகுசு பங்களாம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் 4ஆம் இடம் தான் வீடு வண்டி வாகனம். அப்ப நிறைய விஷயத்த நல்ல விஷயத்த கொடுக்க போறார். அதுக்கான தசாபதி வந்து இப்ப வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம். நீங்க இதையும் தாண்டி நிறைய பேர் சொல்றேன், வேலையில ப்ரொமோஷனுக்காண்டி எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை வெயிட் பண்றீங்க? வெளிநாட்டுல வெயிட் பண்ற அனைவருக்கும் சொல்றேன், நீ எந்த வேலையிலும் சரி ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சா இல்ல வரப்போகுதா? ஆல்ரெடி இப்ப மார்ச் மாசம் அறிவிச்சிருப்பாங்க. இல்லைன்னா இனிமேல் வரக்கூடிய காலத்துல வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் கொடுக்கும். எத்தனை பேருக்கு சொந்த பிஆர் பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கணும், அடுத்து விசாவுல எத்தனை பிரச்சனை, அந்த விசாவுல பிரச்சனை இப்ப நீங்க எடுத்து நடத்தினீங்கன்னா உங்க பக்கம் சாதகமா ஃபேவரா கண்டிப்பா இப்ப தீர்ப்பு வரும். இப்ப விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை தான் சரியா போகுது. வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் தேடி வருது. ஏன் ப்ரொமோஷன் தேடி வருது? ஏன்னா 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்த ப்ரொமோஷனை பார்க்கலாம். இங்க ப்ரொமோஷன் யோகம் வரப்போகுது. லாப வருமானம் பொருளாதார இன்கம் சூப்பரா இருக்கும். எப்படி? லாபம் பொருளாதார வருமானம், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங். நிறைய பேர் வருங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவம், இது மாதிரி உள்ள ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இது சம்மந்தமா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று மருத்துவத்துல நிறைய பேர் படிப்பீங்க, யூனிஃபார்ம் சம்பந்தமா நிறைய பேர் படிப்பீங்க, கட்டிட சார்ந்த படிப்பு, இந்த எல்லா ஒரு படிப்புலையும் சரி படிப்புகளிலும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஏன்னா 11ஆம் இடத்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பார்க்கறதுனால மேல் படிப்பு பட்ட படிப்புலாம் பெரிய அளவில் கொண்டு போயிடுவார். நிறைய மதிப்பெண் வாங்குறதே நான் ஓப்பனா சொல்லி இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனால மேசராசிக்கு அதிகமாக மதிப்பெண் எடுப்பாங்க. வரக்கூடிய எக்ஸாம்ல பாருங்க, ரிசல்ட் உங்களுக்கு நிறைய சாதகமா வரும். அப்ப படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது. அரசாங்கம் சம்பந்தமா நிறைய நல்ல விஷயங்கள், சுப செலவு, நல்ல விஷயங்கள் தேடி வரும். ஒண்ணும் இல்லைங்க, என் மேல தலைக்கு மேல கடன் இருக்கா? நான் கடன் இருந்தா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய செலவுகளை நீ எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பிரேக்கப் போட்டு நிறைய செலவா வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப கடன் சுமையே இருக்காது. ஏன் இருக்காது? என்ன காரணம் தெரியுமா? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால், 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருப்பதால் இங்க லாபம் வருவானும் பொருளாதாரம் செம்மையா வேலை செய்யும். கடனே இருந்தாலும் சரி, தலைக்கு மேல கடன் இருந்தாலும் கடன் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க. திருமணத்துல காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சாதகமா இருக்கு. ஏன்? திருமணத்தை நல்லா அமைச்சு கொடுப்பார். அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல செம்மையா விழுவதால், பாருங்க, அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பார்வை விழுவதால் திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாத்துலயும் ஒரு சக்சஸ செம்மையா கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். எப்படி? வழக்குலையும் திருமணத்திலையும் நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கலாம். இது எல்லாமே மார்ச் 11க்கு அப்புறம் தான் நடந்திருக்குது. அதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. நீங்க கவலையே பட வேணாம். இது ஜூன் மாசம் வரை இந்த குரு பகவான் அங்கதான் இருப்பாரு. அது வரைக்கும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பகவான் நல்லா இருந்து, எப்படி? சனி பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லா இருந்தா தொழிலை மட்டும் எடுத்து பண்ணி பாருங்க, செம்மையான யோகம் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதான் இந்த கிரகத்துடைய யோகத்தை காட்டுது. இப்போ ஒண்ணு இல்ல, லாட்ரி யோகம் எத்தனை பேர் அடிச்சாலும் சரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போயிட்டோம்னா, முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாருங்க உங்க லைஃப்ல என்ன பண்ண போகுதுன்னா, கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்துல உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, இந்த உங்களுக்கு பாருங்க கேது வந்து உங்க ராசி பிரகாரம் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட், 5ஆம் இடத்துல கேது இருந்தாவே நல்லா ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும். இதை எப்போதுமே சரி மேசராசி பொறுத்தவரை பயங்கரமா இப்ப ஆழ்ந்து சிந்திப்பீங்க. சுக்கிரனோட சாரத்துல போனாலும் இப்ப வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே லாபத்தை கொடுக்க போறாரு. எப்படி பார்த்தாலும் 2 மாசம் சுக்கிரன் உங்க ராசி நோக்கி 2ஆம் இடம் 3ஆம் இடம் இப்படி நல்லா உங்களை நோக்கி வந்துருவாரு. அப்ப வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வேலை ஒத்துக்கிற உயர் பதவி, தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்கு? இந்த குரு வக்ர நிவர்த்தியானது அஸ்வின்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு டைமா இருக்கு. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், அடக்கமான குணம், நல்ல பேர், கலை, இசை, நிறைய ஆர்வம் இருக்கும். ஒரு வேலையை ஒரு கடமை பொறுப்போடு பார்ப்பாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பரணி நட்சத்திரம். இப்ப பாருங்க சுக்கிரபானம் எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசத்துக்குள்ள, நான் சொல்றது இந்த ஜூன் மாசத்துக்குள்ளதான் இந்த வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. அதுக்குள்ளேயும் பாருங்க இந்த 2 மாசத்துல வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க போக போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதனால எந்த ஒரு கெட்ட பலனும் கிடையவே கிடையாது. சொல்றது ஜூன் மாசத்துக்குள்ள நிறைய நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குறாரு மேசராசியை பொறுத்தவரை. எல்லாருமே உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். எப்படி? கார்த்திகையில பிறந்துட்டாவே பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரப்போகுது.
வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, தலைமை பொறுப்பு போகிறதோ, அரசாங்க சம்பந்தமான ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூரியன் எப்படி வந்தாலும் இந்த அடுத்த சித்திரை மாசம் வந்து உச்சமாயிருவார். அப்ப சித்திரை வைகாசி போகும்போது நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்து பாருங்க. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மே, ஜூன் மாசம் எந்த காரியமும் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு தடங்களுமே வராது. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சொத்தா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய மேச ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ஜூன் மாதத்துக்குள் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது.